பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நான் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இந்த காணொளி வழியாக மற்றும் ஒரு வேதாகம எழுத்தாளரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கடந்த முறை நாம் மத்தேயு சுவிசேஷத்தை எழுதிய மத்தேயு என்ற அந்த லேவியை பற்றி பார்த்தோம். இன்று மார்க்கு சுவிசேஷத்தை எழுதிய மார்க்கு என்ற அந்த வேத எழுத்தாளர், அந்த வேத எழுத்தாளருடைய அவருடைய வாழ்க்கை, அவர் எப்படி இந்த மாபெரும் ஊழியத்தை நிறைவேற்றினார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த மார்க்கு என்பவர், இந்த மார்க்கு சுவிசேஷம் தான் முதல்ல எழுதப்பட்ட சுவிசேஷம். இது எழுதப்பட்ட காலம் கிபி 55 முதல் 65க்குள். அதாவது மத்தேயு சுவிசேஷம் 58க்கு பிறகுதான் எழுதப்பட்டது. லூக்கா சுவிசேஷம் கிபி 60ற்கு பிறகு, யோவான் சுவிசேஷம் கிபி 85. அந்த விதத்தில் பார்த்தால் மார்க்கு சுவிசேஷம் கிபி 55லேயே எழுதப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்து வேத பண்டிதர்களிடத்தில் இருக்கிறது. அந்த விதத்தில் பார்த்தால் 4 சுவிசேஷங்களிலே முதலாக எழுதப்பட்ட சுவிசேஷம் என்றால் அது மார்க்கு எழுதின சுவிசேஷம். இந்த மார்க்கு என்பவர் கிறிஸ்துவினுடைய நாட்களிலேயே கிறிஸ்துவை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த மார்க்கு யார் என்றால், இவரை பற்றிய குறிப்பு அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்து அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவம் பேதுருவை ஏரோது கிறிஸ்துவினுடைய பரமேறுதலுக்கு பின்பு பேதுரு மிக வல்லமையாக, அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக வல்லமையாக ஊழியம் செய்து வரும் காலங்களிலே ஏரோது ராஜா யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை பட்டயத்தினாலே கொன்ற பிறகு பேதுருவையும் பிடித்து சிறைச்சாலையில வைத்திருக்கிறார். இந்த 12ஆம் அதிகாரத்துல ஏரோது வந்து 6ஆம் வசனத்துல பேதுருவை வெளியே கொண்டு வந்து அவர்களுடைய பஸ்கா பண்டிகைக்கு பிறகு, அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு பிறகு அவரை கொலை செய்யலாம் என்று யோசித்து அவரை சிறைச்சாலையிலே வைத்திருக்கிறார். அந்த வேளையில எருசலேமிலே சபையார் வந்து கூடி ஜெபம் பண்ணினார்கள் என்று அந்த 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த சபையார் எங்கே ஜெபம் பண்ணினார்கள் என்றால், எருசலேமின் ராஜ வீதியிலே ஒரு வீட்டிலே அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த வீடு யாருடைய வீடு என்றால், அது மார்க்குவினுடைய தாயாகிய மரியாளுடைய வீடு. இந்த தாய் மரியாள் யூதருக்குள்ளே கனம் பெற்ற ஒரு ஸ்திரீ, அதாவது பிரபுக்கள் குலத்தை சார்ந்தவள். இவளுக்கு எருசலேமின் ராஜ வீதியில ஒரு பெரிய வீடு இருந்தது. அந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் அங்கே கூடி ஜெபிப்பது வழக்கம். பேதுரு சிறையிடப்பட்ட பின்பு பேதுருவினுடைய விடுதலைக்காக ஊக்கமாக ஜெபித்த அந்த சபையார் எங்கே ஜெபித்தார்கள் என்றால், மார்க்குவினுடைய தாயாகிய மரியாளுடைய வீட்டிலே அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். இந்த பேதுரு வந்து அந்த அந்த குறிப்பு கிறிஸ்துவனுடைய பரமேறுதலுக்கு பிறகு சில நாட்களிலே அது நடந்தது. அப்போது இந்த மார்க்கு என்பவர் ஒரு வாலிபன். கிறிஸ்துவின் நாட்களிலே கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது இவனுடைய தாய் மரியாள் கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின்பால் ஈர்க்கப்பட்டு இந்த கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள்ளே அவள் வந்தாள். பேதுரு இந்த குடும்பத்தாரை கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள்ளே நடத்தினார்கள். எருசலேமிலே பயங்கர உபத்திரவத்தை உண்டாக்கின பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலே அவர் மனம் திரும்பினார். அப்போது இந்த எருசலேமின் வீதிகளிலே ஓடி விளையாடின இந்த பவுல் இந்த மரியாளுக்கு அறிமுகமானவர்.
இவருடைய மரியாளுடைய உடன்பிறந்த சகோதரன் தான் பர்னபா. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்துல பவுல் தன்னுடைய முதல் சுவிசேஷ ஊழிய பயணம், மிஷனரி பயணத்திலே இப்படி அவர் அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறே அநேகரோட கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். சில நாட்களுக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிந்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட்டி கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பிரியமானவர்களே, இந்த பர்னபா மரியாளுடைய சகோதரன். இந்த மார்க்கு மரியாளுடைய மகன். அப்படியானால் பர்னபா மார்க்குக்கு மாமன் முறை வேண்டும். இவர்களை குறித்து நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 4ஆம் அதிகாரத்துல பர்னபாவையும் மார்க்குவையும் உறவையும் பற்றி அவர் ஒரு வார்த்தை எழுதுகிறதை நம்ம பார்க்க முடியும். கொலோசியர் 4ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தை இருக்கிறது. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் அந்த 11ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீர்களானா 4:11, யுஸ்து எனப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்ய, மன்னிக்கவும் 10ஆம் வசனம், என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்குவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். பாருங்க, இங்க பர்னபாவுக்கு மார்க்கு ஒரு இனத்தான், அதாவது அவனுடைய சகோதரியனுடைய மகன் மார்க்கு. இந்த மார்க்கு தான் இந்த மார்க்கு சுவிசேஷத்தை எழுதுகிறார். மத்தேயு யூதருக்கு சுவிசேஷத்தை எழுதுகிறார். மார்க்கு புறவினத்தாருக்கு, ரோமர்களுக்கு, கிரேக்கர்களுக்கு, அந்த நாட்களிலே விசுவாசத்திற்குள்ளே வந்த இந்த புறவினத்தாருக்காக கிறிஸ்துவை மனுஷகுமாரன் என்று வர்ணித்து எழுதுகிறார். இந்த மார்க்குவினுடைய இந்த எழுதும் கோல் கிறிஸ்து இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற மிக நேர்த்தியா அவர் எழுதுகிறார். குறிப்பாக அவர் மனதில் அற்புத அடையாளங்கள், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அந்த காலங்களிலே, அந்த காலகட்டத்திலே அவர் பயணம் செய்த பயணங்கள், இன்னும் அவர் நிகழ்த்திய அற்புதங்கள், இவைகளை அவர் குறித்து எழுதுகிறார். அதை கிறிஸ்துவ குறித்து அவர் சொல்லும்போது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும், தம்மை பலியாக, அநேகருக்கு பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுக்கவும் வந்தார் என்று அவர் மார்க் 10ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். அதாவது மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவங்களுக்காக மரிக்க வந்த ஒரு ஜீவ பலி என்பதை அவர் கோடிட்டு காட்டுகிறார். இந்த மார்க்கு தன்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றினார். அவர் ஒரு சீசன் அல்ல, சீசருடைய அட்டவணையில் அவர் பெயர் கிடையாது, சீசர் அல்லாத ஒரு இளைஞன். இன்னும் சொல்ல போனால் எருசலேமில் செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர், நன்றாக படித்தவர், எழுதும் ஆற்றல் உடையவர். முதலாவது பரிசுத்த ஆவியானவர் மார்க்கு சுவிசேஷத்தை எழுதும்படி இந்த இளைஞனை கர்த்தர் தூண்டினார். புதிய ஏற்பாட்டில் அந்த காலங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய நிருபத்தை முதலாக எழுதினார். புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புத்தகம் கலாத்தியர் புத்தகம், அல்லது யாக்கோபு எழுதின நிருபத்தை நம்ம சொல்லலாம். யாக்கோபு கிறிஸ்துவனுடைய உடன் பிறந்த சகோதரர். இந்த பவுல் கமாலியோலின் பாதத்தில் அமர்ந்திருந்து வேத பிரமாணங்களை கற்றவர், நியாய பிரமாணத்தை முறையாக கற்றவர், மிக உயர்ந்த கல்வி அறிவு பெற்றவர், உயர்ந்த பணக்காரர், பிரபுக்கள் வம்சத்தில் பிறந்தவர். கிறிஸ்து நியாயப்பிரமாண கிரியைகளா, விசுவாச
நம்பிக்கையா என்ற இந்த சத்தியத்தை பவுலின் வழியாக கொண்டு வந்தார். நியாயப்பிரமாணமா விசுவாசமா? புதிய ஏற்பாடு கிறிஸ்துவை விசுவாசித்து இந்த பூமியில சகல விடுதலையும் ஒவ்வொரு மனிதரும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். கிரியைகளினால் அல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு மீட்கப்படுகிற இந்த சத்தியத்தை, இந்த புதிய உடன்படிக்கை சத்தியத்தை பவுல் வந்து தேவனுடைய சன்னிதானத்தில் தேவனாலே வெளிப்படுத்தப்பட்டு அதை எழுதுகிறார். அந்த காலங்களிலே நியாயப்பிரமாணம் மேலோங்கி இருந்த காலம், யூத மார்க்கம் மேலோங்கி இருந்த காலம். யூத குலத்தில் பிறந்தவர்கள், யூத மார்க்கத்தை பின்பற்றி செல்லுகிறவர்கள். ஆனால் இந்த பவுல் யூத மார்க்கத்தில் பிறந்து, யூதனாக பிறந்து, கமாலியலுடைய பாதத்திலே கற்று தேர்ந்து, அப்படி நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்த சபையை துன்பப்படுத்தின காலத்திலே கர்த்தர் அவரை சந்தித்தார். அந்த நாட்களிலே பவுலோடு உடனிருந்தவர்கள் யார் என்றால், இந்த பர்னபா, மார்க்கு, வந்து தீத்து போன்றவர்கள் அவரோடு கூட இருந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மார்க்கு பவுல் அப்போஸ்தலனோடு கூட நெருக்கமாக ஊழியத்துல உதவியா இருந்தவர். பவுல் அதனை குறித்து சொல்லும் போது 2 தீமோத்தேயு 4:11 மார்க்கு ஊழியத்திலே எனக்கு மிகுந்த பயனுள்ளவன் என்று சொல்லி கோடிட்டு காட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மார்க்கு மிக நேர்த்தியான ஒரு வாலிபன், மரியாளினுடைய மகன். அவனுடைய தகப்பனாரை பற்றிய குறிப்பு வேதத்திலே இல்லை, ஆனால் அவர் பிரபுக்கள் வம்சத்திலே பிறந்தவர். இன்னும் சொல்ல போனால் பிரதான ஆசாரியன், வேத பாரகர்களோடு நல்ல தொடர்புடையவர், செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர், நன்றாக படித்தவர், விசுவாசத்தினாலே கிறிஸ்துவை பற்றி கொண்டவர், கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். நேரடியான ஒரு அழைப்பு இல்லாவிட்டாலும் இவர் ஊழியத்திலே தேவனுடைய அந்த பாரத்தை பெற்றவர். ஊழியமில்லாத கிறிஸ்தவர்கள் கிடையாது. எல்லோருக்கும் ஊழியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லோருக்கும் ஆண்டவர் பணிகளை வைத்திருக்கிறார். எல்லோருக்கும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை வைத்திருக்கிறார். மார்க்குவுக்கு கர்த்தர் வைத்த சித்தம் என்ன? மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை எழுதுவது. இன்றைக்கு பாருங்க, வேதம் நிற்கிறது. வேதத்தில் உள்ள இந்த 27 நூல்கள், புதிய ஏற்பாட்டில் உள்ள 27 நூல்கள் தேவனுடைய சபைக்கு இன்றைக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதில் முதலாவது எழுதப்பட்ட நூல் மார்க்கு சுவிசேஷம். பாருங்க, இந்த மார்க்கு என்பவர் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்த உடனே சர்வ வல்லமுள்ள தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி முதலாவது சுவிசேஷத்தை எழுதும்படி அவர் நடத்தினார். பாருங்க, பவுலோடு அவர் வளர்ந்தார், நியாயப்பிரமாணத்தை கற்று தேறினார். ஆனால் விசுவாசத்திற்கு, தான் கொண்ட விசுவாசத்தை, நான் எதை விசுவாசிக்கிறேனோ அந்த விசுவாசத்திற்கு தன்னை அர்ப்பணித்த அந்த தேவ பிள்ளையை கர்த்தர் எடுத்து வல்லமையா பயன்படுத்தி இன்றைக்கும் இந்த நாட்களிலும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் திருச்சபையினுடைய ஆதாரமாய் விளங்குகின்ற நற்செய்தி நூல்களிலே பிரதானமான ஒரு நூலை இந்த மார்க் என்பவர் எழுதினார். சாதாரணமான ஒரு மனிதர் மிக அசாதாரணமாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். உங்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். மார்க்குவை அபிஷேகித்து அவரை இயக்கின பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் இயக்குவார், என்னையும் இயக்குவார். என்னை கொண்டும் உங்களை கொண்டும் இந்த பூமியிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். நீங்க ஆயத்தமா? அர்ப்பணிக்க ஆயத்தம்னா ஆண்டவர் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். மார்க் என்னையும் உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஜெபிப்போம், ஜெபத்திலே தரித்திருப்போம், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம், ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத தியானம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை கொடுத்து உதவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்தித்து ஜெபிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் எல்லாரையும் எடுத்து பயன்படுத்துகிறீர். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவரே, எஸ்தரை பயன்படுத்தின கர்த்தர்
தெபோராளை பயன்படுத்தின கர்த்தர், மார்க்குவை பயன்படுத்தின கர்த்தர், மத்தேயுவை பயன்படுத்தின கர்த்தர், என்னையும் எங்களையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. உடைய ராஜ்ய கட்டுமான பணியில எனக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி முடிக்க எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.